சுவிசேஷமாம் இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே கடந்து வரும்போது, அந்த வசனம் நமக்குள்ளே கடந்து வரும்போது பலனை தருமா, கனியை தருமா, ஆசீர்வாதத்தை தருமா. அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 1:6 அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி நன்மை தருகிறது போல. அன்புக்குரியவர்களே, சுவிசேஷமாம் வேத வசனம், சுவிசேஷமாம் இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே கடந்து வரும்போது, அந்த வசனம் நமக்குள்ளே கடந்து வரும்போது பலனை தருமா, கனியை தருமா, ஆசீர்வாதத்தை தருமா. இன்றைக்கு பலனற்ற ஒரு வாழ்க்கை, பயனற்ற ஒரு வாழ்க்கை, எதற்கும் நான் பயன்படாத ஒருவனாய் இருக்கிறேன், கெட்டு போன ஒரு களிமண் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருப்பீர்களேயானால் உங்களுக்குள்ளே சுவிசேஷம் இருக்கிறது என்கிறதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்குள்ளே வசனம் இருக்கிறது என்கிறதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்குள்ளே இயேசுவானவர் இருக்கிறார் என்கிறதை மறந்து விடாதீர்கள். வசனம் இருக்கும் பொழுது, சுவிசேஷமாம் இயேசு இருக்கும்போது நிச்சயம் இந்த சூழ்நிலை மாறும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகட்டும். நீங்கள் பலன் தருகிற, பயன் உள்ள ஒரு பாத்திரமாக, கருவியாக மாறுகிற நாட்கள் கடந்து வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.